Blue Cartoon TV. கடவுளே அட ஒரு மாமியார் கறி எழுந்து எவ்வளவு நேரம் ஆகுது. ஒரு மாமியாருக்கு காப்பி தண்ணி கொடுக்கணும்னு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அவளுக்கு? ஆந்த கண்ணை போட்டுக்கிட்டு காலங்காத்தால டிவியை பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்கா. அம்மா அம்மா, காலங்காத்தாலே பிச்சைக்காரி பிச்சை எடுக்கிறதுக்கு வந்துட்டா போல இருக்கு. இவளுக்கு வேற வேலையே இல்லை. இந்த இருமா, பழைய சோறு எதனா இருந்தா எடுத்துட்டு வரேன். அட நீதானா செல்ல மக்களே உமா? நான் ஏதோ பிச்சைக்காரி தான், அம்மா அம்மான்னு கூப்பிட்டான்னு சொல்லிட்டு பழைய கஞ்சி கொஞ்சம் எடுத்துட்டு வந்து ஊட்டலான்னு இருந்தம்மா. சரி, மாப்பிள்ள எல்லாம் எப்படிமா இருக்காரு? ஊர்ல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? காப்பி தண்ணி எதனா கொண்டு வரட்டாமா? வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா தான் இருக்காங்க. அந்த மாமியார் கேள்விதான் எப்ப பார்த்தாலும் என்ன வேலை வாங்கிட்டே இருக்கா. சரி, அதான் வருஷ பிறப்பதும் உன்னை வந்து பார்த்துட்டு போலாமேன்னு வந்தம்மா. சரி, நீ காப்பி தண்ணி எல்லாம் குடிச்சியா இல்லையாம்மா? விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது. அந்த கதையை ஏமா கேக்குற? இங்க கழுதைக்கு கூட சுடு தண்ணி தருவாங்களே கண்டி, எனக்கு யாரும் காப்பி தண்ணி தர மாட்டாங்கம்மா. ஏமா மருமகளேக்கலாம், என் மக உமா ஊர்ல இருந்து வந்திருக்கா, அவளுக்கு கொஞ்சம் காப்பி தண்ணி போட்டு கொடுமா. இந்த கேள்விக்கு தான் வேலை செஞ்சு போடுறேன்னா இவ பொண்ணுக்கும் நான் வேலை செய்யணுமா? ஆனா உனா வாரத்துக்கு ஒரு முறை மூட்டை முடிச்சு கட்டிட்டு இங்க வந்துடுறா. இன்னைக்குதான் டிவியில நியூ இயர் ஸ்பெஷல் சொல்லிட்டு புது புது படம்லாம் போடுவாங்க. இன்னைக்கும் என்ன நிம்மதியா டிவி பார்க்க விட மாட்டாங்க போல இருக்கு இவங்க. இந்தாங்க அத்தை சுடு தண்ணி, வீட்ல பால் இல்ல, அதனால அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சுக்கங்க. ஏண்டி அம்மாக்கலா, காலைல தான் பால் வாங்கினியே, என்ன ஆச்சு? அந்த கதையை ஏன் கேக்குறீங்க அத்தை? உங்களுக்கு காப்பி போடலான்னு வச்சிருந்த பாலை தான் பக்கத்து வீட்டு பூனை வந்து குடிச்சிட்டு போயிடுச்சு. இன்னைக்கு வழக்கத்தை விட நீ போட்ட காஃபி ரொம்பவே அருமையா இருந்தது. சரி, நீ ரூம்ல வச்சிருக்க காஃபி ஆறதுக்கு முன்னாடி போயிட்டு குடி. இந்த முட்டா பயலுக்கு திருத்தரமா காஃபியை போட்டு கொடுத்தா ஊருக்கு முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்களே. அது நேத்து பாலத்தை, அதுலதான் உங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்த புது பாலை தான் பூனை குடிச்சிருச்சு. ஓ அப்படியா? இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது, எந்த பூனை பாலை குடிச்சிருக்குன்னு சொல்லி. சரிங்க அத்தை, நீங்க சுடு தண்ணி குடிச்சிட்டே இருங்க, நான் அதுக்குள்ள போயிட்டு இட்லியும் தேங்காய் சட்னியும் செஞ்சு கொண்டு வரேன். என்னம்மா காலையிலே உங்க மருமக இட்லி சட்னின்னு வைக்கிறா? ஒரு வருஷ பொறுப்பன்னைக்கு கறி மீன் முட்டைன்னு செஞ்சாதானே நல்லா இருக்கும். எனக்கும் அந்த வீட்டுல பருப்பு சாம்பார் சாப்பிட்டு சாப்பிட்டே நாக்கு செத்து போச்சுமா. அவளுக்கு காசு காலி ஆயிடும்னு சொல்லிட்டு இட்லியும் தேங்காய் சட்னியும் வைக்கலான்னு பாப்பா. நீ கவலைப்படாதம்மா, அம்மா உனக்கு கறி மீன் முட்டைன்னு சொல்லிட்டு வகை வகையா வாங்கி போடுறேன். இருந்து நீ 4 நாள் சாப்பிட்றாம போகணும். என்ன முட்டா பையன் சம்பந்தி போனையே எடுக்க மாட்டேன்றான். ஹலோ, நான் 10 மணி பங்கஜா பேசுறேன். சொல்லுங்க சம்பந்தி அம்மா, என்ன விஷயமா ஃபோன் பண்ணிருக்கீங்க? எங்க பாருங்க சம்பந்தி, உங்க பொண்ணுக்கலா எப்ப பார்த்தாலும் கறி மீன் முட்டை வேணும்னு சொல்லிட்டே இருக்கா. நீங்க வர பொண்ணையும் மாப்பிள்ளையும் பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, அதனால சட்டு புட்டுன்னு கிளம்பி வாங்க. வரும்போது வெறுங்கையே வீசிட்டு வராதீங்க, நான் சொல்றதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. அடே, இந்த கிழவி ஏதோ பெருசா பிளான் போடுறா போல இருக்கா, அதான் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. ஹலோ, லைன்ல இருக்கீங்கல்ல? சரி, நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. நண்டு 1 டசன், முட்டை 3 ட்ரே, மட்டன் 5 கிலோ, சிக்கன் 2 கிலோ, காடை 10, மீன் 5, இதெல்லாம் வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க. அப்படியே சாயங்காலம் வரைக்கும் இருந்து சாப்பிட்டு பொறுமையா உங்க பொண்ணுகிட்ட பேசிட்டு போங்க. அட, போன வாரம் தான் என் பொண்ணு ஆட்டுக்கறி கேட்டான்னு சொன்னீங்கன்னு சொல்லி ஒரு முழு ஆட்டையே வாங்கி கொடுத்தேன். இந்த முட்டா பையன் சம்மந்தி உஷாரா இருக்கானே, இவனை ஏமாத்தவே முடியாது போல இருக்கே. அதுவா சம்மந்தி, நான் பெத்து வச்சுக்கிறது ஒத்த பொல்ல உமா, அவளுக்கு குறும்பாட்டு கறினா ரொம்ப பிடிக்கும். அதான் நீங்க வாங்கிக்கிட்ட ஆட்டுல வெறும் 9 கிலோ மட்டும் அவளுக்கு உப்பு கண்டை போட்டு குத்துட்டேன். சரிங்க சம்பந்தி அம்மா, நீங்க கேட்டதெல்லாம் அடுத்த வாரம் வரும்போது நான் வாங்கிட்டு வந்துடுறேன். இப்போ நான் வெளியூர்ல இருக்கேன். அடடா, இன்னைக்கு நம்ம போட்ட பிளான் எல்லாம் வீணா போச்சு. இப்போ என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலையே. சரிங்க சம்மந்தி, நீங்க அடுத்த வாரம் வரும்போது நான் சொன்ன மாதிரியே எல்லா கறியும் வாங்கிட்டு வந்துருங்க. அது வரைக்கும் உங்க பொண்ணுக்கு நான் லோன் போட்டாச்சு கறி வாங்கி போட்டுடுறேன். சரி, நான் இப்போ போனை வச்சிடுறேன். அட, உண்மையாவே என் பொண்ணுக்கு கறி எடுக்க லோன் தான் போடணும் போல இருக்கே, வேற எந்த பிளானும் மனசுக்குள்ள வரலையே. இந்த பூனை வர மியா மியான்னு கத்திட்டு இருக்கு. சரி, தோலை உரிச்சா பூனைக்கறின்னு தெரிய போதா இல்ல புளிக்கறின்னு தெரிய போதா? இன்னைக்கு இத்தையே கறியாக்கி சாப்பிட வேண்டியதுதான். கிட்டவா, உனக்கு பால் தரேன். எப்படியோ பூனை ஒரு வழியா கிடைச்சிருச்சு. மருமகளே கலா, என்ன இந்த அத்தை கழுவி நேரம் கத்திட்டு இருக்கு? சொல்லுங்க அத்தை, எதுக்கு என்ன இப்ப கூப்பிடுறீங்க? அட, அது ஒண்ணு இல்லம்மா, என் பொண்ணே உமா வந்திருக்கால,
ஸ்பெஷலா கோழி வாங்கியிருக்க. நீ அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வை. நான் அதுக்குள்ள அந்த கோழியை சுத்தமா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வரேன். அட, என்ன ஒரு ஆச்சரியம்! மாமியார் கேள்வி அதனோட காசுல கோழி வாங்கியிருக்கா. எப்பவுமே என்னோட அப்பாவை தானே கேட்கும், அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு. சரி, அது வரதுக்குள்ள போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடணும், மசாலாவெல்லாம். இந்த நியூ இயர் ரொம்பவே ஸ்பெஷலான நியூ இயர் தான். எப்படியோ கேள்விக்கு மனசு வந்து கறியெல்லாம் வாங்கி வச்சிருக்கு. எங்க அப்பா ரொம்பவே பாவம், என் பேரை சொல்லி சொல்லி இவ்வளோ நாள் ஏமாத்தி அதனுடைய பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துட்டு இருந்தது. அண்ணா, இந்த பிரியாணி ரொம்பவே சுவையா இருக்குல்ல. நான் என் வாழ்க்கையில இது போல சுவையான பிரியாணியை இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைண்ணா. ஆமா ஆமா, இந்த பிரியாணி ரொம்பவே சுவையா இருக்கு. அம்மா இந்த கறியை எங்க இருந்து வாங்கினாங்கன்னு தெரியல. இந்த கறி பார்க்கறதுக்கு சிக்கன் மாதிரியே இல்ல, இருந்தாலும் ரொம்ப சுவையா இருக்கு. இந்த கறி வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணது. பார்க்கறதுக்கு சிக்கன் மாதிரி இல்லைனாலும் ரொம்ப சுவையா இருக்கும். இது சிக்கன் தான், வெளிநாட்டு சிக்கன் இது. சரி, எல்லாம் அமைதியா சாப்பிடுங்க. 10 மணி பங்கஜா அக்கா, 10 மணி பங்கஜா அக்கா, எங்க வீட்டுல இருந்த பூனையை காணோம். நீங்க பாத்தீங்களா அத்தை? என்னது, பூனையே காணோமா? மருமகளே விமலா, இந்த வீட்டுக்கு பின்னாடி பக்கம் நம்ம பூனை கழுத்துல கட்டிட்டு இருந்த மணியும் அதனுடைய தோலும் இருந்ததுமா. அட பாவீங்களா, குடும்பத்தோட சேர்ந்து என்னுடைய பூனையை தான் நீங்க சமைச்சு சாப்பிடுறீங்களா? இந்த வருஷமாவது உடம்ப உசாரா வச்சுக்கலான்னு பார்த்தா என்ன சும்மா விடாது போல இருக்கு. என் வாய் சும்மா இருந்தா கை சும்மா இல்ல, கை சும்மா இருந்தா வாய் சும்மா இல்ல. ஒவ்வொரு பிரச்சனையா நானே எடுத்து போட்டுக்கிறேனே. அட குண்டிக்கே, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன்.